ஸோ ஹாய் மக்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நல்லா இருக்கிறேன். ஸோ இன்றைக்கி முதல்ல நான் வலிக்கிட்டதுக்கு காரணம் என்னென்னா, என்னோடய டாக்டர் பார்க்கணும். எனக்கு கொஞ்ச நாளாக உடம்பு கொஞ்சம் சரியில்லை. ஸோ நான் டாக்டர் போய் டாக்டர்கிட்ட போய் பிளட் டெஸ்ட் எடுக்கணும் நினச்சா, நான் என்னமோ தெரியல இன்றைக்கி நேரம். ஸோ நான் கேன்சல் பண்ணிட்டேன். இப்போ என்னோடய மார்னிங் ஸ்கின் கேர் செய்கிறேன். 2 நாளாக ஒரே தலைவலி, அதனால் அப்படியே 2 நாள் பெட்டில் படுத்துட்டேன். ஸ்கின் கேர் ஒன்றும் செய்யலை. ஸோ இன்றைக்கி ஒலும்பி மூத்த கிளவி கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி கண்ணுக்கு மையெல்லாம் வச்சுக்கொண்டு கொஞ்சம் லிப் லைனர் போட்டு ஒரு பார்க்குறதுக்கு ப்ரெசன்டபுளாக இருக்கும்னு நினச்சேன். அதான் இந்த மாதிரி போகிறேன். இல்லைன்னா சும்மா நான் வீட்டில் இருக்கும்போது நான் செய்ய மாட்டேன். பிறகு இந்த உடுப்பு மாற்றிட்டு என்னோடய லன்ச் டைம் ஆரம்பிச்சுட்டு, நான் எப்போயுமே லன்ச் 12 மணிக்கு சாப்பிடணுன்னு முடிவெடுத்திருக்கேன். ஸோ லஞ்சுக்கு சோறு, பருப்பு, அப்படியே கீரை இதெல்லாம் ஹீட் பண்ணிவிட்டு சாப்பிட வேண்டியதான். எனக்கு முடி ரொம்ப கொட்டுது. அது மட்டும் ரொம்ப தின்னாக இருக்குது. ஸோ அதனால் என்னோடய அம்மா ஒரு கீரை கறி வச்சவா. எப்போயுமே சின்ன வயசு இருக்கும்போது கீரைன்னு நான் ஓடிடுவேன். ஆனால் இப்போ எப்படா கீரை கறி வைப்பாங்கன்னு இருக்கேன். அந்த அளவுக்கு என்னோடய முடி பயங்கரமாக கொட்டுது. சொட்டையெல்லாம் எனக்கு ஆரம்பிச்சிட்டு. ஸோ அதனால் கொஞ்சம் கீரையை கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவோன்னு சொல்லி சாப்பிட்டேன்னா நல்லா இருந்தது உண்மையாகவே. அண்ட் ஜன்னல் பக்கத்தில் நல்ல காற்றோட்டமாக நல்ல பறவைகள், குருவிகள் சத்தம் நல்லா இருந்தது. ஸோ அதுலேயே இன்றைக்கி சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லா இருந்தது. அந்த வியூ ரொம்ப அழகாக இருந்தது. அப்படியே சாப்பிட்டு கொஞ்சம் யூடியூப்பையும் வச்சு பார்த்துட்டு பிறகு தட்டெல்லாம் கழுவிட்டு என்னோடய ரூம் கொஞ்சம் குப்பையாக இருந்தது. உடுப்பெல்லாம் அங்கேயே போட்டு மாதிரி இருந்தது. ஸோ இதான் சாக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டேன். ஸோ அவ்வளோதான். இன்றைக்கி ஜிம்முக்கு போய்ட்டு டே முடிச்சிட்டேன். பாய்.